ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீனி மேக்ஸ் சேனல். இன்றைக்கி வந்துட்டு மல்லிகைப்பூ ஜடவீனி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஷார்ட்ஸில் ஏற்கனவே அந்த ஜடவீனியோட ஃபோட்டோஸ் போட்டிருந்தேன். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு லாங் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ரோஜாப்பூ காம்பு எடுத்து பூ முடிக்கிற மாதிரி இந்த மாதிரி முடிச்சுக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி டெய்லரிங் நூலும் ஊசியும் தான் எடுத்திருக்கேன் மல்லிகைப்பூவை கோர்க்கிறதுக்கு. எப்படி கோர்க்கலாம் அப்படின்றத பாருங்கள். மல்லிகைப்பூ வந்துட்டு கொஞ்சம் பரும்பூவாகவே நான் வாங்கியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. சின்ன பூவை வந்துட்டு அடியில் இடையில கூட வச்சு நம்ம வந்து கோர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய பூவை முதல்ல கோர்த்துக்கிறேன். ஸ்டார் ஷேப்பில் மொத்தம் 6 பூவு ஒரு சுற்றுக்கு நான் முதல்ல கோர்த்துக்கிறேன். இப்போ முதல்ல நடுவில் ஒரு பூவு, லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு பூவு, கீழே 2 பூவு, கீழே நடுவில் ஒரு 2 பூவு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி கோர்த்துக்கிட்டே வரணும். நான் இதில் எப்படி கோர்த்துருக்கேன் அப்படின்னா 2 சுற்று மல்லிகைப்பூவு, 2 சுற்று ரோஜா பூவு அப்படின்ற மாதிரி கோர்த்துருக்கேன். ரோஜா பூ எனக்கு பெரிய ரோஜா கிடைக்கல, அதனால் சின்ன ரோஜா பூ இதழ்கள் வச்சு தான் நான் கோர்த்துருக்கேன். உங்களுக்கு பெரிய ரோஜா பூ கிடச்சிச்சின்னா நீங்கள் அதை வச்சு கோர்த்துக்கோங்க. பன்னீர் ரோஜா இதழ் வந்துட்டு இன்னுமே வாசமாக இருக்கும். மல்லிகைப்பூவும் ரோஜா பூவும் நல்லா சேர்ந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் உள்ள காம்பை அமுக்கி விட்டு கோர்த்துக்கிறேன், இல்லைன்னா பூ வந்து வெளியில் வந்துடும். ஸோ ஒரு சுற்று கோர்த்துட்டு 2வது சுற்றும் இப்படி கோர்த்துக்கிறேன். கோர்த்து முடிச்சதுக்கப்புறம் ரோஜா பூ இதழ் எப்படி கோர்க்கலான்றதை பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா உள்ளே அமுக்கி விட்டுக்கோங்க, அப்படின்னா தான் காம்பு வெளியில் வராது. இப்போது உள்ளே நல்லா தள்ளி விட்டுறணும் கோர்த்துட்டு. அடுத்த ரவுண்டு வந்துட்டு அடுத்த சுற்று வந்து இப்போ நம்ம ரோஜா பூ கோர்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி எடுத்துக்கிறேன். யூஸ்வலாக உருளைக்கிழங்குல கூட இந்த ஊசியை குத்தி வச்சுட்டு நீங்கள் ரோஜாப்பூ இதழ் கோர்க்கலாம். ரோஜாப்பூ இதழ் மடிக்கணுன்றதுக்காக நான் வந்து ஸ்பாஞ்சில் இந்த ஊசியை குத்திட்டு இப்போது 3-4 இதழ் சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சம் நிறைய திக்னஸ்ஸாக தெரியணும் அப்படின்றதுக்காக. பெரிய ரோஜா இதழ்னால் நம்மளுக்கு ஒரு ரோஜா இதழே நல்லா பெருசாக இருக்கும், போதுமானது. நான் இங்கே வந்து 3-4 இதழ் சேர்த்து தான் நான் கோர்க்கிறேன். இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு இதையும் ஸ்டார் ஷேப்புக்கே எப்படி வந்து மல்லிகைப்பூ கோர்த்தோமோ அதே மாதிரி இதையும் ஒரு ரவுண்டில் கோர்த்துக்கோங்க. இதில் ஒரு சுற்றுக்கு 5 இது தான் வந்து மடக்கி வைக்க முடியும். நான் வந்துட்டு 5 இதழ் வந்துட்டு மடக்கி வைக்கிறேன். இதுவும் 2 சுற்று அதே மாதிரி கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை அப்படியே உள்ள மல்லிகைப்பூவோடு சேர்த்துடணும். பொட்டானிக்கல் நேம் ஆஃப் ஜாஸ்மின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாஸ்மினம் அஃபிஷனல். ஸோ அதை நான் வந்துட்டு டெக்ஸ்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கோர்த்துட்டே வரும்போது ரொம்ப அழகாக தெரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். இப்போ ஒரு சுற்று நான் கோர்த்துட்டேன். இதே மாதிரி அடுத்தது 2வது சுற்றும் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் இதையும் மல்லிகைப்பூவும் சேர்த்து விட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக வரும். மாற்றி மல்லிகைப்பூ ஒரு 2 சுற்று, அப்புறம் வந்து ரோஜாப்பூ இதழ் வந்துட்டு 2 சுற்று கோர்த்துட்டே வாங்க. அது டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான பேட்டர்ன் எப்படி வேணுமோ அந்த மாதிரி கூட நீங்கள் கோர்த்துக்கலாம். ஆனால் இதழ் கிளியாமலையும் காம்பு வந்துட்டு ஊசினால் கிழிஞ்சு போகாமல் பார்த்து கவனமாக கோர்த்துக்கோங்க. ஊசியில் கோர்க்கும்போது கையும் கவனமாக பார்த்துக்கணும், ஏன்னா கையில் குத்திட்டாலும் ரத்தம் வந்துடும். அதனால் பார்த்து கவனமாக கோர்த்துக்கோங்க. லாஸ்ட் அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு நம்மளே பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள்.
இப்போ நம்ம கோர்த்து முடிச்சிட்டோம். கடைசியில் இருக்கிற அந்த நூலுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் திரும்பியும் ஒரு ரோஜாப்பூ காம்பு எடுத்து அதை ஊசியில் கோர்த்து மல்லிகைப்பூ வெளியில் வராத அளவுக்கு உள்ள வரைக்கும் தள்ளி விட்டுட்டு நூலை கட் பண்ணிவிட்டு அந்த நூலில் வந்துட்டு ஒரு 4-5 முடிச்சு போட்டுக்கிறேன். அப்படின்னா தான் பூ வந்துட்டு வெளியில் வராது. ரொம்ப அழுத்தியும் முடிச்சு போட வேண்டாம். அப்படி போட்டோன்னா திரும்பியும் வந்துட்டு காம்பு ஏதாவது பிய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து மெதுவாக வந்துட்டு நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்துட்டு 2 பக்கமுமே கட் பண்ணி விட்டுட்டேன். இதே மாதிரி இன்னொரு பூவும் நான் கோர்த்துருக்கேன். அவ்வளோதான் வந்துட்டு நம்மளோடது முடிஞ்சிடுச்சு. இன்னொரு பேட்டர்ன் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 சைடும் வந்துட்டு ரோஜாப்பூ, நடுவில் ஃபுல்லாக மல்லிகைப்பூ வச்சு கோர்த்துருக்கேன். இதுதான் ஸ்க்ரீனில் தெரிகிறது. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் கோர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கோர்த்து பழகிக்கோங்க. இது வந்து ஜஸ்ட்டு ஃபார் பிகினர்ஸ்க்கு தான். இப்போது யாரோ ஒருத்தர் வந்துட்டு பூ கட்டி பழகணும் இல்லை பூ கோர்த்து பழகணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பழகுங்க. ரொம்ப அட்வான்ஸ்டாக உள்ளவங்கெல்லாம் இன்னும் நிறைய மாதிரிலாம் கோர்க்குறாங்க. அதெல்லாம் போக போக பார்க்கலாம். இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்க பூ கோர்த்து பழகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சின்ன ஒரு ஸ்டடி வீடியோ மாதிரி வச்சுக்கோங்களேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.